வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா பயணிக்க முயன்ற சோமாலி பெண் உயிரிழப்பு. சுவிஸில் அடுத்தடுத்து 4 இடங்களில் தீ வைப்பு, சிக்கினார் ஆசாமி. உக்ரைன் போரை நிறுத்தும்படி ட்ரம்ப் புட்டினை வலியுறுத்துவார். டாமி புரூஸ். ஐரோப்பிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், ட்ரம்புக்கு வேண்டுகோள். ரஷ்யாவின் ஒரே ஹீலியம் ஆலையின் மீது உக்ரைன் தாக்குதல். பிரித்தானியாவில் 5 பகுதிகளில் கடும் வெப்ப எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவு, ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. கடும் வெப்பத்தால் பறவைகளின் எண்ணிக்கை குறைகிறது. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியா பயணிக்க முயன்ற சோமாலி பெண் உயிரிழப்பு. பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள தன்கேர்க் அருகே சுமார் 25 தொடக்கம் 30 வயதுடைய சோமாலி வம்சாவளியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் கடல் வழியாக இங்கிலாந்தை சட்டவிரோதமாக அடைய முயன்றதாக கடல்சார் மாவட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரையிலான காலப்பகுதியில் மாலோ கடற்கரையில் இருந்து ஒரு சிறிய படகில் ஏறி செல்ல முயன்ற போது அவர் கடலில் சிக்கியதாக குடிபெயர்ந்தோர் உதவி அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்தகைய படகுகள் சில மீட்டர் மட்டுமே நீளமுடையவை. இவை கடல் வழியாக வந்து குடிபெயர்ந்தவர்களை ஏற்றி அபாயகரமான பயணங்களை தொடங்க செய்கின்றன. மருத்துவர்கள் 3 முறை உயிர்காக்கும் முயற்சிகள் செய்தும் அவரை மீட்டெடுக்க முடியவில்லை. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இது 2025ஆம் ஆண்டில் கடல் வழியாக இங்கிலாந்து செல்ல முயற்சித்து கடலில் உயிரிழந்த 19வது சம்பவமாகும். திங்கட்கிழமை மட்டும் பிரான்ஸ் கடல் படை மற்றும் மீட்பு படையினர் எல்லை மற்றும் வடக்கு கடலில் நடைபெற்ற பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளில் மொத்தமாக 164 குடிபெயர்ந்தவர்களை மீட்டுள்ளனர். கடந்த வாரம் பிரான்ஸ் இங்கிலாந்து குடியேற்ற ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருந்தாலும் நல்ல வானிலை காரணமாக பல குடிபெயர்ந்தோர் இன்னும் கடல் கடப்பதை தொடர்கிறார்கள். சுவிஸில் அடுத்தடுத்து 4 இடங்களில் தீ வைப்பு, சிக்கினார் ஆசாமி. சுவிஸில் ஆர்காவ் மாகாணத்தில் நேற்று நள்ளிரவுக்கு முன்னர் அடுத்தடுத்து 4 தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. முதல் தீ விபத்து நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அதனை அடுத்து 3 இடங்களில் குறுகிய நேரத்துக்குள் தீ விபத்துகள் இடம்பெற்றன. இந்த சம்பவங்களுக்கிடையே ஒரு தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இன்று காலை சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது. உக்ரைன் போரை நிறுத்தும்படி ட்ரம்ப் புட்டினை வலியுறுத்துவார். டாமி புரூஸ். உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புட்டினிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்த உள்ளதாக அரசு செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டபோது அந்த போர் மிகப்பெரியதாக மாறக்கூடிய சூழலில் அமெரிக்க அதிபரும் துணை அதிபரும் வெளியுறவு அமைச்சரும் போன் கால்கள் மூலமாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தியதாக அவர் தெரிவித்தார். அதன் பிறகு இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் அமெரிக்காவின் நட்பு முன்பை போல் நன்றாக இருப்பதாகவும் புரூஸ் கூறினார். ஐரோப்பிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், ட்ரம்புக்கு வேண்டுகோள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் அந்த பிராந்திய நாடுகளின் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட கூட்டறிக்கையில், உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முயற்சிகளை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரம் உக்ரைன் பங்கேற்பின்றி அந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியாது. நியாயமான மற்றும் நிரந்தர அமைதி, சர்வதேச சட்டம், இறையாண்மை, எல்லை மாண்பு மற்றும் பலத்தால் எல்லைகளை மாற்ற முடியாது என்பதை மதிக்கப்பட வேண்டும். மேலும் இது தொடர்பாக எடுக்கப்படும் எந்த முடிவிலும் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு, நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த கூட்டறிக்கையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரஷ்யாவின் ஒரே ஹீலியம் ஆலையின் மீது உக்ரைன் தாக்குதல். ரஷ்யாவின் ஒற்றை ஹீலியம் ஆலையின் மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஒரென்பர்க் பகுதியில் உள்ள அந்நாட்டின் ஒற்றை ஹீலியம் உற்பத்தி ஆலையின் மீது நேற்று உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹீலியம் ஆலையை சுற்றிலும் ஏராளமான ட்ரோன்கள் பறந்ததை அங்கு வசிக்கும் மக்கள் நேரில் பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதியில் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியது உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் விமானப்படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் உக்ரைனின் 36 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ராக்கெட், விண்வெளி மற்றும் விமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஹீலியம் வாயு போர் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் இராணுவ தளவாடங்களின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இத்துடன்
ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரி ஒருவரை குறிவைத்து உக்ரைன் நடத்த முயன்ற பயங்கரவாத தாக்குதலை அந்நாட்டு அதிகாரிகள் தகர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக ரஷ்யா மற்றும் உக்ரைனின் குடியுரிமை பெற்ற நபர் ஒருவர் வீட்டிலேயே தயாரித்த சுமார் 60 கிலோ அளவிலான வெடிகுண்டை அந்நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் 5 பகுதிகளில் கடும் வெப்ப எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் உள்ள 5 பகுதிகளில் கடும் வெப்பம் தொடரக்கூடும் என வானிலை திணைக்களம் எச்சரித்துள்ளது. முன்னதாக இருந்த மஞ்சள் விழிப்பு நிலை தற்போது செம்மஞ்சள் எச்சரிக்கை விழிப்பு நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வெப்பத்தால் பயண திட்டங்களில் தாமதம் மற்றும் இடையூறுகள் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகளின் தேவையும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் கடுமையான வெப்பத்தை எதிர்நோக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறைந்தது 3 நாட்கள் வரை 34°C வெப்பநிலை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவு, ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைனும் ரஷ்யாவும் குறிப்பிட்ட அளவு நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை நேரில் சந்தித்து பேசும் திட்டம் குறித்து ட்ரம்ப் பேசினார். போரை முடிக்க புட்டினிடம் நேரடியாக வலியுறுத்துவேன். இந்த முயற்சிக்காகவே புட்டின் தன்னுடன் சந்திக்க விரும்புவதாக கூறினார். போர் நிறைவு தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு தரப்பினருக்கும் நன்மைகளும் அதே சமயம் சில சவால்களும் இருக்கும் என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தினார். இதனை முடிக்க புட்டின் தயாராக இருக்கிறார். அதனால்தான் என்னை சந்திக்க விரும்புகிறார் என ட்ரம்ப் உறுதி தெரிவித்துள்ளார். கடும் வெப்பத்தால் பறவைகளின் எண்ணிக்கை குறைகிறது. வெப்பமண்டல பகுதிகளில் பறவைகளின் எண்ணிக்கை குறைவதற்கு கடும் வெப்பமும் ஒரு காரணம் என ஆய்வொன்று கூறுகிறது. பறவை இனத்தின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதற்கு வனப்பகுதிகளை அழிப்பது மட்டும் காரணமன்று என அது குறிப்பிட்டது. நேச்சர் ஈகோலஜி அண்ட் எவல்யூஷன் என்னும் இயற்கை சூழலியல் குறித்த சஞ்சிகை அந்த ஆய்வை திங்கட்கிழமை வெளியிட்டது. 1950ஆம் ஆண்டுக்கும் 2020க்கும் இடையில் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்ந்த பறவைகளின் எண்ணிக்கை மிதமிஞ்சிய வெப்பநிலையால் 25 விழுக்காட்டிலிருந்து 38 விழுக்காடு வரை குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஐரோப்பாவையும் ஆஸ்திரேலியாவையும் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வை மேற்கொண்டனர். பறவை இனத்தில் கிட்டத்தட்ட பாதி வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுவதாக கூறப்பட்டது. ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று கட்டுரையை எழுதிய தலைமை ஆசிரியர் மேக்ஸ் மில்லன் கோட்ஸ் கூறினார். வெப்பமண்டல பகுதிகளில் வசிக்கும் பறவைகள் இப்போது ஆண்டுதோறும் 30 நாள்கள் கடும் வெப்பத்தை எதிர்கொள்வதாக அவர் கூறினார்.